ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய கேரட் கேக் ஆர்டர் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பவுலில் அன்சால்ட்டட் பட்டர் ஒரு பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கிறேன். தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் சுகரையுமே ஆட் பண்ணி நான் ஃப்ளஃபியராக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் தென் நல்லா ஃப்ளஃபியராக ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு தென் ஒரு பீட் பண்ணிவிட்டு அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், மில்க் மேட் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பீட் கொடுத்துட்றேன். எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவு பீட் கொடுத்தா போதும். தென் நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு பக்கம் சீவ் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை தனியாக எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு முட்டை போட்டு பீட் பண்ணிக்கிறோம். தென் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் 3 பேட்சாக பிரித்து ஆட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கர்ட்லிங் ஸ்டேஜ் வராத அளவு நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவு. தென் பீட் ஆகி முடித்ததும் நான் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஏற்கனவே எவ்வளோ தேவையோ அதையுமே நான் இதில் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். கஸ்டமர் எனக்கு எவ்வளோ வேணும் கேட்டிருந்தாங்கன்னா 1/2 kg வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அந்த 1/2 kg எனக்கு 1/4 kg வேணும்னு சொல்லி கேட்டிருந்தனால நான் தனித்தனி பேக் மோல்டில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி மேலே அல்மண்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் கொடுத்துருந்தேன். மிச்சம் நான் எக்ஸ்ட்ரா இருந்த பேட்டராக வந்துட்டு நான் அலுமினியம் ஃபாயிலில் போட்டு அதையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ரிவ்யூ சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கும் வேணுன்னா ஆர்டர் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர்